வணக்கம். சக்தி திருமகன்கிற ஒரு படம் வந்து வெளிவந்திருக்கு. விஜய் ஆண்டனி நடிச்சிருக்காரு. அருண்றவர் டைரக்ட் பண்ணிருக்காரு. அறிவு படத்தை டைரக்ட் பண்ணுறவர். இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டைரக்டர் பாரதி மோகன் ஒரு அமைச்சராக இதில் நடிச்சிருக்காரு. அறநிலையத்துறை அமைச்சர் அப்படிங்கிற மாதிரி நடிச்சிருக்காரு. அவருக்கு ஒருத்தர் ஒரு ஆப்ளிகேஷனுக்காக வருவார் விஜய் ஆண்டனி. அதை அவர் வந்து பண்ண முடியாது, பணம் வேணும் அப்படின்னு அவருடைய பிஏ சொல்லிட்ட உடனே அதுக்கு ஒரு வழி பண்ணுவார் விஜய் ஆண்டனி. அது என்னன்னா, முதல்வரினுடைய மனைவி வந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச இந்த விஷயம் முடியுங்கிறதுக்காக ஒரு சாமியாரை பிடிக்கிறார் விஜய் ஆண்டனி. அவர்கிட்ட, சாமி இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, அதை நீங்கள் முடிச்சு கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லுவார். உடனே அவர், ஓ நல்ல விஷயம் தானே இது அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்வருடைய மனைவிக்கு அந்த சாமியார் ஃபோன் பண்ணுவார். சாமியார் ஃபோன் பண்ண உடனே அந்த அம்மா, ஓகே சாமி இது தானே, இது முடித்து கொடுத்துடலாம், பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த அமைச்சருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அந்த அமைச்சர் வந்து செய்யாமல் இழுத்தடிப்பார். உடனே இந்த அம்மா வந்து அந்த அமைச்சர் தூக்கிட்டு அந்த வேலையை முடித்து கொடுப்பாங்க. அதை வந்து படத்தில் வச்சுருக்காங்க. அதாவது ரியல் முதல்வரினுடைய மனைவியும் நினைக்கிற மாதிரியான அந்த சீனை வந்து அவர் வச்சுருக்காரு. அதுதான் அந்த சீனில் முதல்வராக நடிச்சிருக்கிறவர் வந்து நீதியின் குரல் பாஸ்கரன்னு ஒரு யூடியூபர், மீடியா மேன், எல்லா அரசியல்வாதியும் கூட அவர் தான் நடிச்சிருக்காரு. அவங்க சாப்பிட்டுக்கிட்டே அந்த விஷயத்தை பேசும்போது ஏறக்குறைய அந்த இப்போ இருக்கிற முதல்வர் மாதிரி அவர் இல்லை, ஆனால் முதல்வருடைய மனைவி அவங்க இருக்கிறாங்கள துர்காம்மா, அவங்கள மாதிரியும் பேசுகிற மாதிரிலாம் பண்ணி அந்த சீன் பண்ணியிருக்காரு. அது வந்து படத்தில் வந்திருக்கு. இதே மாதிரி பல அலுவலகங்களில் லஞ்சம் வாங்கிறது போகிறது வர்றதையும் காட்டியிருக்காங்க. இப்படி படத்தில் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த படத்தினுடைய ஆரம்பத்தில் வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் இன்பநிதிக்கு நன்றி, சண்முகமூர்த்திக்கு நன்றி அப்படின்னும் போட்டிருக்காங்க. பாருங்கள் எப்படின்னு. அவங்களுக்கு நன்றியும் போட்டுட்டு அவங்களுக்கு கிண்டல் பண்ணுற மாதிரியும் காட்சியை இந்த சக்தி திருமகன் படத்தில் விஜய் ஆண்டனியும் அந்த டைரக்டரும் வச்சுருக்காங்க. இதுதாங்க சினிமா.